96 மே ரிப்பீட். அதுதான் இவங்களோட கேம் பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்கிறேன். ஒருபுறம் திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், ரஜினிகாந்தின் ஆதரவு, மற்றொரு புறம் உடைந்த காங்கிரஸ் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொரு புறம் தமிழகத்தையே புரட்டி போட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. விளவங்கோடில் மட்டும் ஒருத்தர், சிபிஎம்மில் ஒருத்தர் மணின்னு ஒரு வெற்றி பெற்றார். அந்த தேர்தலான எனக்கு சரியாக நினைவில்லை. அது மட்டும்தான் வெற்றி பெற்றது. அதை பண்ணுங்கன்னு தான் அமித்ஷா சொல்கிறார். திமுகவுக்கு எதிரான கோபத்தை அதிகரியுங்கள். அமலாக்கத்துறை தானாக வானத்திலிருந்து மாங்காய் பறித்து கொண்டு வந்து அமலாக்கத்துறையால் வேலை செய்ய முடியாது. ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யுங்கள். திமுக அரசின் ஊழல்களுக்கு எதிரான தரவுகளை திரட்டுங்கள். அதை எடுத்து அவர் கோர் கமிட்டியில் சொன்ன இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, கெட் எவிடன்ஸ் அபவுட் டிஎம்கே கரப்ஷன். எடுத்து எங்கள் உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்புங்கள். நீங்கள் அனுப்புனா தான் நடவடிக்கை எடுக்க முடியும். நீங்கள் இப்படியே உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாலாம் ஒன்றும் நடக்காது. ஸோ he is having a game plan.